இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, சொல்லு சிந்தாமணி. அண்ணி, இசை இங்க வந்துட்டா. உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் அண்ணி. அவ சுப்த்ரா கிட்ட சொல்லட்டும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. வெரி குட். நீ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அப்பப்போ என்ன நடக்குதுன்னு நீ சொல்லு. சரி, ஓகே அண்ணி. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. இசை, வாமா வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, எதுவும் வேண்டாம் அத்தை. என்ன விஷயமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, என் தங்கச்சி வர்ஷினியை காணும் அத்தை. வர்ஷினிய காணுமா? அடி பாவி, கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல சொன்னா வர்ஷினியை காணும்னு சொல்றாளே. அடி பாவி, இவளை என்ன பண்றது? அவளை பானுமதி தான் கடத்தி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட வந்து நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொல்றாங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் என் தங்கச்சியை விடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அடி பாவி, என்ன வேலை செஞ்சிருக்கா? என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அந்த பானுமதி இந்த வேலைய பாப்பா. ஒன்னா நம்பர் கிரிமினலா இருக்காளே. ஐயோ, பானுமதி அண்ணி ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குதே. இந்த இசை எப்பவும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேலையை பண்ணி ரொம்ப பெரிய அப்பா வச்சிடுறாளே. பானுமதி அண்ணி, உங்க பிளான் அவ்வளவுதான். போங்க. சுபத்ரா, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அவளை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க கூடாது. போலீஸ்க்கு போன் பண்ணு. வேணாத்த, போலீஸ் ஸ்டேஷன் போனா என் மருமகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. வேற என்னம்மா பண்றது? போலீஸ்க்கு போகலைனாலும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமே. இல்ல அத்த, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. விஷால், வரமா? இவனா? இவன் எதுக்கு வந்திருக்கா? என்னம்மா, ஏன் கூப்பிட்டீங்க? என் கூட வா.